இன்று காந்தி பிறந்த நாள் 151வது பிறந்த நாளை நாம் கொண்டாடும் இவ்வினிய தருணத்தில் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசிப்போம். வாருங்கள். ஆண்டுகள் 70 கடந்து வந்தோம் நாம், வேண்டிய சுதந்திரம் தன்னை பெற்றிங்கே. ஆண்டுகள் 70 கடந்து வந்தோம் நாம், வேண்டிய சுதந்திரம் தன்னை பெற்றிங்கே. துண்டுதலாய் இதற்கே திறனோடு உழைத்தாரே, முண்டதொரு சுதந்திரத்தை பரப்பி காந்தியே. கத்தியோ இரத்தமோ காணாத போர் முறை, சத்தியத்தின் வழியில் அகிம்சை நெறிமுறை. கத்தியோ இரத்தமோ காணாத போர் முறை, சத்தியத்தின் வழியில் அகிம்சை நெறிமுறை. புத்தியில் கொண்டே போராட முயன்றாரே, சித்தியும் கண்டாரே அந்நியரை அகற்றியே. சித்தியும் கண்டாரே அந்நியரை அகற்றியே. ஆண்டுகள் 70 கடந்து வந்தோம் நாம், வேண்டிய சுதந்திரம் தன்னை பெற்றிங்கே. தண்டி யாத்திரை எனுமோர் எதிர்ப்பு நிலை கண்ட உண்ணாநோன்பெனும் ஒரு கொள்கை. தண்டி யாத்திரை எனுமோர் எதிர்ப்பு நிலை கண்ட உண்ணாநோன்பொரு கொள்கை. கொண்ட சிறைவாச கொடுமை பல முறை உண்டு பண்ணியதே எமக்கே விடுதலை. கொண்ட சிறைவாச கொடுமை பல முறை உண்டு பண்ணியதே எமக்கே விடுதலை. அண்ணல் காந்தியின் அடியினை பணிவோம், அண்ணல் காந்தியின் அடியினை பணிவோம், அண்ணல் காந்தியின் அடியினை பணிவோம். பெருமதிப்பிற்குரிய செயலர் அவர்களுக்கும், இணை செயலர் அவர்களுக்கும், முதல்வர் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இக்காணொலியை காணுகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்றை நடத்தி நமக்கு விடுதலை பெற்று தந்த அண்ணல் காந்தியடிகளின் பிறந்த நாளான இன்று இன்றைய சூழலில் காந்தியம், அதாவது காந்திய கொள்கைகளை பற்றி நான் உங்கள் முன் உரையாற்ற வந்துள்ளேன். காந்தி தம் வாழ்வில் பின்பற்றிய கொள்கைகளும் அகிம்சையும் இன்று நம்மால் காந்திய கொள்கை என அழைக்கப்படுகிறது. நாம் அவசியம் பின்பற்ற வேண்டிய, பின்பற்ற மறந்த கொள்கைகளைத்தான் காந்தி தம் வாழ்வில் கடைபிடித்து காட்டியுள்ளார். இன்றைய சூழலில் காந்திய கொள்கைகளை கடைபிடிப்பது மிக கடினம் என்பதே மக்களின் கருத்து. காந்தி உண்மை பேசுவதை தவறாமல் கடைபிடித்தார். நீங்களும் உண்மை மட்டும் பேசுங்கள் என்று பிறரிடம் கூறினால் அவர்கள் உண்மையை மட்டும் பேசுவது இயலாத காரியம் என்று பதிலளிக்கிறார்கள். ஆம், உண்மையை கூறாமல் பொய்மையும் வாய்மையும் குறைத்தீர்த்த நன்மை பயக்கும் எனில் என்பது வள்ளுவரின் வாக்கு. நம் தேசபிதா மன அடக்கத்திற்கு முக்கியத்துவம் அளித்தார். நம் மனம் குரங்கு போன்றது, அது பல இடங்களில் தாவும். அத்தகைய மனதை நாம் அடக்க வேண்டும் என்பதற்காக அவர் நம்மிடம் 3 குரங்கு பொம்மைகளை காட்டி, தீயதை பேசாதே, தீயதை பார்க்காதே, தீயதை கேளாதே என்று கூறியுள்ளார். ஆனால் இன்றைய நவீன தொழில்நுட்ப வசதியால் பலர் இணையதளத்தை தவறாக பயன்படுத்திவிட்டு பிறகு அதற்காக வருந்துகின்றனர். காந்தி எளிமையை விரும்பினார். நம் நாட்டில் ஏழ்மையினால் பலர் உடுத்த உடையின்றி தவிப்பதை கண்ட அவர் அரையாடை உடுத்த ஆரம்பித்தார். ஆனால் இன்றோ
நம்மில் பலர் ஆடம்பரத்திற்கு அடிமையாக உள்ளனர். காந்தி எப்போதும் தம் கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்ற கொள்கை உடையவர். ஆனால் இன்றோ கையூட்டு, வரி ஏய்ப்பு, ஊழல் எல்லாம் நம் நாட்டில் நடைபெறுகிறது. கையூட்டு பெறாமல், பிரதிபலன் எதிர்பாராமல் தம் கடமையை உணர்ந்து அனைவரும் செயல்படுவார்களேயாயின் அனைவருக்கும் புகழும் மரியாதையும் கிடைக்குமே. காந்தி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கொள்கையில் உறுதியானவர். இக்கொள்கையே காந்தியம் இன்னும் அழியவில்லை என்பதற்கு சான்றாகும். இன்று நம் நாட்டில் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நீதி கேட்டால் கேட்பவர்களுக்கு நீதி கிடைக்கும் நிலை உருவாகியுள்ளது. காந்தி அகிம்சை என்ற கொள்கையை தம் உயிராய் கருதினார். தம்மை பூட்ஸ் காலால் மிதித்த ஆங்கிலேயரை கூட அகிம்சையால் விரட்டினார். இன்று அண்ணா ஹசாரே அகிம்சையை பின்பற்றியதால் தான் லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற இந்திய அரசு சம்மதித்தது. காந்தி அனைவரிடமும் அன்பு வழியை பின்பற்றினார். அவர் நான் கண்ட வெற்றி அனைத்தும் அன்பால் கண்டவையே என்று கூறினார். ஆனால் இன்று அன்பு சூழலில் வாழாத பிள்ளைகள் பலர் குற்றவாளிகளாகவோ தீவிரவாதிகளாகவோ மாறுகின்றனர். காந்தி தனிமனித ஒழுக்கத்தை வலியுறுத்தினார். அதை பின்பற்றாததால் இன்று கொலை, கொள்ளை நடைபெறுகிறது. காந்திய கொள்கைகள் நம் நாட்டின் ஒரு மூலையில் உள்ள பள்ளத்தில் தேங்கியிருக்கும் நீரை போல் உள்ளது. ஆனால் காந்தியம் ஒரு கடல். அது பறந்து விரிந்த உலகெங்கும் பரவ வேண்டும். நாம் இன்றைய சூழலில் செய்ய வேண்டியது என்னவென்றால், காந்திய கொள்கைகளை பொது கூட்டங்களில் எடுத்துரைக்க வேண்டும். அவர் கொள்கைகளை நம்மால் நிச்சயம் பின்பற்ற முடியும் என்று எண்ணி பின்பற்றுதல் வேண்டும். அநியாயங்கள் கண்முன் நிகழும்போது அதை சட்டபூர்வமாக தட்டி கேட்கும் உணர்வு மக்களிடம் குறைவாக உள்ளது. சுயநல உணர்வு குறைந்து பொதுநல உணர்வு மக்களிடம் மேலோங்க வேண்டும். காந்திய கொள்கைகளான வாய்மை, எளிமை, மன அடக்கம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அகிம்சை, அன்பு வழி, தனிமனித ஒழுக்கம் இவற்றை குழந்தை பருவத்திலிருந்தே போதித்து வந்தால் நம் நாடு வல்லரசாக மட்டுமல்ல நல்லரசாகவும் உண்டாகும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Good morning to our respected secretary sir, our joint secretary ma'am, our beloved principal ma'am, our wonderful teachers and my dear friends. Today I have got an opportunity to say a few lines about the father of our nation, Mahatma Gandhi. Hello Pooja, how are you? I am doing good. How are you? I am fine. Do you know what is special today? Of course I know. Today is Mahatma Gandhi's birthday. Yes, but today is not only his birthday. This day is also celebrated as the International Day of Non-Violence. Yeah, you are right. The renowned scientist Albert Einstein said about Mahatma Gandhi that generations to come cast believe that such a one as this in ever flesh and blood walked upon the earth. Yeah, I can really relate to this because I really wonder how a man can be a synonym of all the great qualities like love, peace, determination, self-respect, non-violence and truth. Mahatma Gandhi, who is also known as the father of our nation, was born on October 2nd, 1869 at Porbandar in Gujarat. He gave the theory of non-violence or ahimsa, which means the lack of desire to harm or kill. Ahimsa Pramodaran has always been a hallmark of India's ancient culture, but this notion has got new meaning with Gandhi. Friends, Gandhiji was an ardent supporter of the theory of non-violence and he practiced this theory from his early youth days till the end of his life. He said it is the weapon of strong and brave people. He based and he believed that it is much more strong and effective than violence. It is actually a search for good for him and he firmly believed that people could never win their rights through violence and he based his theory on the 4 pillars. 4 pillars? What are they? Sarvodaya, Swaraj, Swadeshi and Satyagraha. During India's struggle for freedom, Gandhiji showed the world that freedom could be achieved peacefully through the path of non-violence. Yes, of course. Many world leaders were inspired by Gandhiji. Nelson Mandela went to jail believing in violence in his fight against apartheid. 27 years he was imprisoned in jail and Nelson Mandela derived inspiration from Mahatma Gandhiji's non-violence. Gandhiji preached non-violence and non-cooperation. Actually, this requires more connect and determination than violence. Today, violence is everywhere. Big countries are fighting and terrorism is spreading. Yes, you are right. When the whole environment is contaminated
with menace of communalism, hatred, cultural clashes, terrorism, corruption, greed, gender discrimination, and violence. The lessons from the life of Gandhiji become remarkably important. Gandhiji said, "An eye for an eye will make everyone blind." Do you know when it was declared as International Day of Non-Violence? I do remember that in 2007, October 2nd was declared as International Day of Non-Violence. You know, on 15 June 2007, the United Nations General Assembly voted to establish 2nd October as the International Day of Non-Violence. The resolution by the General Assembly asks all the members of the United Nations system to commemorate 2nd October in an appropriate manner and disseminate the message of non-violence through education and public awareness. Sanju, can you tell me why the United Nations has declared his birthday as International Day of Non-Violence? The United Nations has good reasons to use Gandhiji's birthday to celebrate International Day of Non-Violence. That is, Gandhiji's commitments to India's independence and his methods have been the cornerstone of civil and human rights initiatives all over the world. Friends, Gandhiji always believed that our today's parliamentary democracy cannot function till they adopt the practice of non-violence. Gandhiji also made clear that if we want real democracy on earth, real economic justice and prosperity on earth, we will have to institutionalize non-violence. I am enlightened by Gandhiji, who constantly highlighted the gap between what we do and what we are capable of doing. On this International Day of Non-Violence, I urge each and every one of us to do everything in our part to bridge this divide as we strive to build a better future for all. His most beloved words is, "There are many causes I would die for, but there is not a single cause I would kill for." The term non-violence has been used so often in the last century that its meaning has taken on new form. Let's take a pledge and come forward to celebrate this national occasion in a true sense. I would like to conclude the speech with the quote of Mahatma Gandhi. Non-violence is the greatest force at the disposal of mankind. It is mightier than the mightiest weapon devised by the ingenuity of man. Thank you all for giving us this opportunity to open our heart about this great saint. Jai Hind. காந்தி ஜெயந்தி விழாவின் கலை நிகழ்ச்சிகளை கண்டும் கேட்டும் ரசித்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.